பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமும் பாபாசியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தகத் திருவிழாவினுடைய இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்து இடையில் எழுந்து போகாத மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்யக்கூடிய தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் டாக்டர் வரதராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சிறப்பாக வெடிப்பாக உரையாற்றி அமைந்திருக்கிற அருமை சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த வயதிலும் இப்படி பேச முடியுமா என்று ஆச்சரியப்படுத்திய கார்த்திக் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த அருமை நண்பர் சரவணன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் விநாயக் ராஜ் அவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, கனமான இடிமழை பெய்த பிறகு ஒரு சாரல் பெய்யுமேயானால் அந்த சாரல் எந்த அளவுக்கு வரவேற்கப்படும் என்பதிலே எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா இந்த ரீச், ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய அந்த ரீச் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ட்ரெமெண்டஸ். இந்த பையன் பேசினது ரொம்ப அருமையாக இருந்தது. என்னுடைய 52 ஆண்டு கால மேடை அனுபவத்திலே இன்றைக்கு பெரம்பலூர் புத்தக திருவிழாவை தான் ஒரு அச்சத்தோடு பேசுகிறேன். இவர்கள் 2 பேரையும் மிஞ்சி நாம் பேச வேண்டுமே, பேச முடியுமா? அதற்கு என்னுடைய தாத்தா, அப்பா, அம்மா எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன். இது 10வது புத்தக திருவிழா என்று சொன்னார்கள். நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். இது 10வது புத்தக திருவிழா அல்ல, 10வது புத்தக திருவிழா. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். பாரதி சொன்னான் அல்லவா, பெரிதினும் பெரிது கேள், இதை விட பிரம்மாண்டமாக நடக்கணும். 10வது முத்தான புத்தக திருவிழா. அதில் இந்த அழைப்பை பார்த்தா அந்த கடைசியில் அனைவரும் வாரீர், அறிவை பெருக்குவோம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. டக்குன்னு கீழே பார்த்தா அன்புடன் அழைக்கும். அறிவை பெருக்குவதற்கு கூப்பிடுகிற இடத்துல அறிவோடு அழைக்கும்னு போடலாம்ல. அறிவை பெருக்குகிற இடத்தில் கூட அன்பு தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அறிவை பெருக்குவதே அன்பை வளர்ப்பதற்காகத்தான். அந்த பேச்சினோட முடிவில் சொன்னார் இல்லையா, அத்தனை வரலாற்று செய்திகளை அடுக்கி சொல்லிவிட்டு நிறைவாக சொல்லுகிற போது மனிதநேயம் வளர்ப்போம். ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, மனிதநேயம் வளர்ப்போம். எனி ஐடியல் ரைட்டர், எனி ஐடியல் திங்கர், எனி ஐடியல் orator will write, will work, will fight only for humanism. மனிதநேயத்தை வளர்ப்பதற்காகத்தான் எல்லா கலைகளும் எல்லா இலக்கியங்களும். ஏனென்றால் அறிவில் வரட்டு அறிவு என்று ஒன்று உண்டு, அன்பில் வரட்டு அன்பு என்று ஒன்றுமே கிடையாது. நிறைய அறிவு இருக்கிறது என்று சொல்லலாம்,
நிறைய அன்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அன்பில் நிறைவும் இல்லை, குறைவும் இல்லை. பேச்சு நல்லா போகணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. இதற்கு இன்னொரு பெயர் தான் மனிதநேயம். மனிதநேயத்துக்கு இன்னொரு பெயர் தான் அன்பு. அந்த அன்பை யாரிடத்தில் எந்த அளவுக்கு செலுத்த வேண்டும், எந்த இடத்தில் செலுத்த வேண்டும் என்று வழிநடத்துவது அறிவு. எல்லார்ட்டையும் அன்பு செய்து கொண்டிருக்க கூடாது. குடிகாரன்ட்ட போய் அன்பு செய்யலாமா? குடிச்சிட்டு வரான், எனக்கு திருக்குறள் தெரியுங்கிறதுக்காக, நான் கல்லுண்ணாமை அதிகாரம் படிச்சிருக்கேங்கிற காரணத்துக்காக அவனை நிறுத்தி, தம்பி, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் யாரு? அவன் முதல்ல திருவள்ளுவரே தெரியல, அப்புறம் அவர் என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டா இல்லை. திருவள்ளுவர் திருக்குறள் 1330 எழுதியிருக்காருப்பா. 1330 எழுதினாரா? அவர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமாப்பா? கல்லுண்ணா போழ்தில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கொல் உண்டதன் சோர்வுன்னு எழுதியிருக்காருப்பா. தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்ல, தமிழ்ல தான்டா சொன்னேன். எந்த தமிழான்னு தெரியாது, என்ன சொல்றாரு? கரெக்டா சொல்லு. டே, குடிக்க போறியடா, குடிச்சிட்டு வர்ற ஒருத்தன் அங்கே மட்டையா ரோட்டில் கிடக்குறானடா, சாக்கடைக்கு பக்கத்தில், நாயும் பண்ணியும் அவன் பக்கத்தில் நிற்குதடா. குடிச்சிட்டு வந்தவன் இப்படி நாயும் பண்ணியும் அவமதிக்கிற அளவுக்கு கிடக்குறானடா, நீ குடிக்கிறதுக்கு போறியடா. இந்த குடிச்சு மட்டையா கிடக்கிறவனை பார்க்குற போது, குடிச்சிட்டு வரையில் நாமளும் இப்படித்தானே கேவலப்பட்டு கிடப்போங்கிற அறிவு உனக்கு வரலையா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. குடிச்சா மயங்கி தான் விழுவோங்கிறது திருவள்ளுவருக்கு எப்படி தெரியும்? அவர் குடிச்சிடுறாரா சார்? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இங்கிலீஷு இல்லை, எப்பவுமே குடிச்சிட்டாங்கன்னா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அறிவுள்ளவன் திருக்குறளை படிப்பதற்கு அறிவு வேண்டும். ஆனால் அந்த திருக்குறளை எவனிடத்தில், எந்த நேரத்தில், எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு அறிவு வேண்டும். வாசிப்பதற்கும் அறிவு வேண்டும், அதை போதிப்பதற்கும் அறிவு வேண்டும், எந்த ஆளிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கும் அறிவு வேண்டும். அல்ல, அறிவை பெருக்குவோம், அன்புடன் அழைக்கும். இந்த கூட்டத்தை பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஆங்கிலத்தில் கேதரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, க்ரௌட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழில் சொன்னீங்கன்னா கேதரிங் அப்படிங்கிறத கூட்டம் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம், க்ரௌட் அப்படிங்கிறத கும்பல் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். ஒரு கேதரிங் இருக்கிற இடத்துல தான் அன்பும் வேலை பார்க்கும், அறிவும் வேலை பார்க்கும். க்ரௌடு இருக்கிற இடத்துல அன்பும் வேலை பார்க்காது, அறிவும் வேலை பார்க்காது. வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சில ஊரில் நான் பார்த்துருக்கேன், அப்படி அங்கே கார்லேருந்து இறங்கி வரையில் 2 பேர் பேசிட்டு, மாப்பிள்ளை ஃபேன்லாம் போட்டிருக்காங்கடா, கொஞ்ச நேரம் காத்தாட உட்காந்துட்டு போவோம். இது பேச்சு நடக்கிற இடத்துல அவர் காத்தாட வந்து உட்கார வர்றார். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆஸ் ஏ டீச்சர், ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் 34 இயர்ஸ் சர்வீஸ் போட்டதுனால சொல்கிறேன். எங்கள் கல்விக்கூடங்களிலே அட்டெண்டன்ஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. 75% அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுதலாம், ரூல். 75% கீழே அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுத முடியாது. இதை மாதிரி ஒரு மடத்தனமான ரூல் உலகத்தில் உண்டா? என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க சார். 75% இல்லை சார், 100% அவன் அட்டெண்டன்ஸ் போட்டாலும் அட்டென்டிவாக இல்லாமல் இருந்தான்னா
என்ன சார் ரூல் படி அவன் பரீட்சை எழுதலாம். ஏன்னா அவன் 75% அட்டண்டன்ஸ் போட்டான், 100% அட்டண்டன்ஸ் போட்டுட்டான். அக்கார்டிங் டு த ரூல் ஹீ கேன் சிட் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஆனால் அவன் அட்டென்டிவாகவே இல்லை, அட்டென்டிவாகவே இல்லை. ஏன்ட்ட கேட்டானே, வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் கேட்டானே, 1970 ஜூன் மாதம் வேலைக்கு சேர்ந்தேன். 3வது நாள் கேட்டான் ஒரு பையன். 45 நிமிஷம் வகுப்பு நடத்திட்டு, மை டியர் பாய்ஸ், அப்போ பாய்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, கேர்ள்ஸ் கிடையாது எங்கள் காலேஜில். நான் ரிட்டையர் ஆன பிறகு கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை. கோ எஜுகேஷன் அப்படின்ட்டான். அப்புறம் கோ எஜுகேஷன் வந்த பிறகு 2-3 மாதம் கழித்து நான் காலேஜுக்கு விசிட் பண்ணுற போது பிரின்ஸிபல்கிட்ட கேட்டேன், கோ எஜுகேஷன் வந்த பிறகு எப்படி சார் இருக்குது, கோ எஜுகேஷன் வந்த பிறகு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 2ல் 1 தான் இருக்க முடியும்ட்டார். எது ஒன்று கோ எஜுகேஷன் இருக்கும், இல்லைன்னா எஜுகேஷன் இருக்கும். கோ எஜுகேஷன் இருக்கிற இடத்துல எப்படி சார் எஜுகேஷன் இருக்கும் சார்? 1970 டிசிப்ளின்டு காலேஜ் ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். பிரின்சிபல் ஒரு டெரர். ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் டக்குன்னு சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவார். டிசி தயவு தாட்சண்யம் இல்லாமல் டிசி கிழிச்சிருவார். அந்த காலேஜில் கேட்குறான் சார், 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு, மை டியர் பாய்ஸ் எனி டவுட்ஸ் அப்படின்னு. சார் ஐ காட் ஏ டவுட். வெரி குட், கமான், வாட்ஸ் ஏ டவுட்? எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கிறான். இதில் கொடுமை என்ன தெரியுமா, வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் 34 வருஷம் வேலை பார்க்கணும் சர்வீஸு. 3வது நாள் அவனுக்கு கியூரியாசிட்டி என்னன்னா, எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்க? என்னுடைய அறிவு எப்படி, நான் கோவப்படலையே, நான் கோவப்படல. அந்த பையன் மேலே எனக்கு அபரிமிதமான அன்பு. ஏன்னா என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறான். என்னைய டீச்சராக நினைக்காம என்னை ஒரு நண்பனாக நினைக்கிறான். அன்பாக கேட்குறான், எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கன்னா. நான் அறிவாக பதில் சொன்னேன், ராஜா நீ செகண்ட் இயர் தானே படிக்கிற? ஆமாம் சார். ஃபஸ்ட் இயரில் எத்தனை சப்ஜெக்ட் எழுதுனேன்? 6 சப்ஜெக்ட் எழுதுனேன் சார். எத்தனை சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சுருக்க? 4 சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சுருக்கேன் சார். ஓ, 6ல் 4 அரியர்ஸா? வெரி குட். இப்போ நான் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு தானே நீ கேள்வி கேட்குற? ஆமாம் சார். நீ எப்போ அந்த 4 அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறியோ அப்போ நான் ரிட்டையர் ஆவேன். அவன் ஃப்ரெண்டே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, சார் அப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சார்ன்றான். இவன் என்னைக்கு கிளியர் பண்ண சார்? நீங்கள் சிரஞ்சீவி சார், அனுமார் மாதிரி, மார்க்கண்டேயன் மாதிரி நீங்கள் சிரஞ்சீவின்ட்டான் சார். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் I didn't get angry. I didn't ask the student to get out of my class. இன்னொன்று சொல்கிறேன் மேடம், இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ்னா தேங்க்யூ வெரி மச்னு போடுவோம். அதில் பக்கத்தில் இருக்க 10 பேரும், சார் நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம், நாங்கள் போக வேண்டாமா அம்மா? அப்புறம் யாருக்கு பாடம் நடத்துறது? நான் சொல்கிற புரியுதுங்களா? எந்த மனிதன் நம்மை சீண்டினாலும், எந்த மனிதன் நம்மை தீண்டினாலும், எந்த மனிதன் நம்மை ஏளனப்படுத்தினாலும், எந்த மனிதன் நம்மை கேவலப்படுத்தினாலும், அவனிடத்திலும் அன்பு செலுத்த நமக்கு தெரியுமானால், அவன் விளைவிக்கிற எந்த சோகத்தையும் அறிவினால் நம்மால் சமாளிக்க முடியும். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமன் ராவணனிடத்திலே சொன்னது அன்பல்ல, அறிவு. அது அன்பல்ல, அறிவு. 2 காரணம். நிராயுதபாணியா நிற்கிறவனை ஜெயிச்சா என்ன பெருமை வரப்போகிறது ராமனுக்கு? இன்னொரு அறிவு தீட்சணியம் என்ன? ஐ வில் கிவ் ஹிம் அனதர் சான்ஸ். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த இன்டர்மீடியட் டயத்தில் அவன் திருந்திட்டான்னா வெல் அண்ட் குட். அல்ல, அன்பு செலுத்துவது என்பது இப்படி வைப்போம். அறிவை வளர்த்து கொள்வது என்பது அன்பு செலுத்துவதற்காக, அன்பை சரியாக செலுத்துவதற்காக. இதுதான் என்னோட பேச்சினுடைய, இப்போ எனக்கு டைமை பார்த்துக்கிட்டே பேசணும். இப்போ அறிவுங்கிறது மூளை சம்பந்தப்பட்டது, அன்புங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது.
இந்த மூளையும் மனமும் செழுமையாக இருப்பதற்கு உதவி செய்கிற கருவி புத்தகம். சரியா? நான் சொல்ற பாயிண்ட் புத்தக திருவிழாங்கிறதுனால. மூளையையும் மனதையும் செழுமையாக வறுமைப்படாமல் வைத்துக் கொள்வதற்கு அடிப்படை கருவி புத்தகம். அதனால தான் ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிற போது, ஒரு காலத்தில் புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்றால் மும்பைக்கும் சென்னைக்கும் போக வேண்டும், இப்பொழுது புத்தகங்கள் புத்தக திருவிழாக்களின் மூலமாக நம்மை நோக்கி படையெடுத்து வருகின்றன. படையெடுத்து வந்தால் என்ன நிகழும்? ஈரானுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? என்ன சார், ஈரானுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அப்ப படையெடுத்து வந்தால் ஒரு சைடுக்கு அழிவு வரும் அல்லவா? படையெடுப்பு என்றால் ஒரு சைடு அழிஞ்சுதானே போகணும். வெற்றி என்றால் ஒரு பக்கம் தோற்றுத்தானே ஆக வேண்டும். இது அப்படிப்பட்ட ஆயுதம் அல்ல, இது அப்படிப்பட்ட படையெடுப்பு அல்ல. வாசிக்கிறவனுடைய மனசிலே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற பகைவனை அழிக்கிற படை. வாசிக்கிற மனிதனுடைய மனசிலே இருக்கக்கூடிய அன்பின்மை, வெறித்தனத்தை அழிக்கிற படை. இந்த மூளைக்கும் மனதுக்கும் செழுமை கொடுப்பது புத்தகம். எந்தெந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தணும், எந்தெந்த நேரத்தில் அன்பை பயன்படுத்தணும்னு தெரியணும். இப்போ மாவட்ட ஆட்சியர், நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, டயர்டாக தான் இருக்கிறீங்க, இந்த முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. இங்கே பேசுகிறவங்க அதாவது சபை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ பதவி பெரிய விஷயம் இல்லை, சபை நாகரிகம் தான் பெரியது. இப்போ இவங்க 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க குழந்தை, சின்ன குழந்தை அம்மான்னு ஓடி வருது. ஆனால் அந்த குழந்தைய தூக்கி 12 கிலோ, எது குழந்தை வெயிட்டு 12 கிலோ, இரத்த நாளங்களின் தொகுப்பு, எலும்பு, சதை. இன்றைக்கு 6 வயது குழந்தையாக இருக்கிற இந்த பிஞ்சு இன்னும் 60 ஆண்டுகள் கழித்து கிழவியாகிவிடும். அது கிழவியாகிவிட்டால் நான் அதைவிட கிழவியாகிவிடுவேன். அப்போது நான் போகிற போது அம்மா என்று ஓடி வருமா? புத்தி உள்ள யாராவது இப்படி சிந்திப்பாங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனால் சிந்திச்சதெல்லாம் கரெக்டு. சின்ன குழந்தை, இரத்த நாளம், எலும்பு, மஜ்ஜை எல்லாம் கரெக்ட். 60 வருஷம் கழிச்சு கிளவி ஆயிரும், கரெக்ட். ஆனால் குழந்தை ஓடி வருதுன்னா பெத்த தாய் எவ்வளவு களைப்பா இருந்தாலும் ஐயா என் ராசாத்தின்னு தூக்கி முத்தம் கொடுக்குறா பாருங்க. அங்கே அன்பை மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய அறிவை பயன்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லுனேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா அது அறிவா அன்பா? அன்பு, 100க்கு 100 அன்பு. வாடிய பயிரை கண்ட போது எல்லாம் வாடினேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்ப பார்த்தாலும். வீடுதோர் இறந்தும் பசியராது வெற்று வயிறராய் படக்கும் ஏழையை கண்டு மனம் பதைத்தேன். 10 வீட்டில் போய் கையேந்திருக்கான், யாரும் போடல, வெறும் வயித்தோட புள்ள படுத்து கிடக்குது. 10 வீட்டில் பிச்சை கேட்டிருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு மனம் பதைக்குதுங்கிறார். யாரு? வள்ளலார். நம்ம எதுக்கெல்லாம் பதைப்போம்? நம்ம எதுக்கெல்லாம துடிப்போம்? 5000 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, துடிப்போம். சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய், சார் பஸ்ஸில் ஏறினேன் சார், டக்குன்னு பிக் பாக்கெட். அவர் இப்போ தான் ஏன் பாக்கெட் அடித்தாங்க, அவர் பாக்கெட் அடிச்சுட்டாங்க. பணம் போனால் பதைப்போம், என் பையன் எனக்கு அடங்கலைன்னா பதைப்போம், என் மனைவி நான் சொல்கிறத கேட்கலைன்னா இழைப்போம். ஆனால் வள்ளலார் எதுக்கெல்லாம் பதைச்சிருக்கார், எதுக்கெல்லாம் வாடி இருக்கிறார், எதுக்கெல்லாம் இழைச்சிருக்கிறார் பாருங்களேன்.
நீண்ட நோயோடு கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிற போது உள்ளம் இளைத்தேன்கிறார். நீண்ட நோய்னா கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன். நம்ம காரில் போய்கிட்டு இருக்கல ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் அடிச்சுக்கிட்டு வேகமாக வந்ததுன்னா நம்மில் எத்தனை பேர் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி நல்லபடியாக இறைவன் அருளால் பிழைத்து மீண்டு வர வேண்டும் என்று எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுவோம்? 1 2 நான் என்ன ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் கை தூக்குறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல 4 பேர் தான் சார் கை தூக்குனாங்க. நான் 1 2ன்னு என்ன ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆள் 2 கையும் தூக்குறார். ஏன்னு கேட்டேன். 2 ஆம்புலன்ஸ். அதான் சார் வேணும். யாரா இருந்தா என்னங்க, யாரா இருந்தா என்னங்க, நோயில் கஷ்டப்படுகிறவனை பார்த்து இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லபடியாக எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணா எனக்கு நோய் வர்ற போது எனக்காக ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான்ல, என்னங்க கிவ் அண்ட் டேக் தானே. எல்லாம் யோசிச்சு பாருங்க. வள்ளலார் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி. அன்பு, சரியா? அதே பயிரை வச்சு அறிவு. ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் என்ன சொன்னார்? செடிகளுக்கும் உயிர் இருக்கிறதுன்னார். அது அன்பா அறிவா? அது அறிவு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது அன்பு. அப்போ நமக்கு வள்ளலாரும் வேண்டும், நமக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். அன்பும் வேண்டும், அறிவும் வேண்டும். முடிந்தால் அன்பும் அறிவும் வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? ராமானுஜ பெரியவர் வைஷ்ணவத்தில் திருக்கோஷ்டியூர்லே குருநாதர் அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை அவருடைய செவியிலே ஓதிவிட்டு, இந்த மந்திரத்தை உனக்கு மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும், இது பிறருக்கு சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய். இது கண்டிஷன். இப்போ கார்த்திக் ராஜாட்ட சொல்கிறேன், இந்த புத்தகத்தை படித்தேன்னா நீ மட்டும்தான் ரசிக்கணும், மேடையிலெல்லாம் ஏறி கண்ட பயல்கிட்டையும் படித்ததையெல்லாம் சொல்லப்படாது, புரியுதா? அப்படி சொன்ன இந்த புத்தகத்தோடு செத்து போவ அப்படின்னு சொன்னேன்னு வைங்க. நான் மனுஷனா? அப்படி ஒரு குருநாதர் சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை நீ மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உச்சரித்தால் நீ நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாய், பிறருக்கு சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு குருநாதர் சொன்ன பிறகு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று அந்த ஊரை முழுவதும் கூட்டி ஓம் நமோ நாராயணாய மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரையும் அந்த மந்திரத்தை சொல்ல வச்சு, அப்போ குரு கேட்டார், ஏப்பா நான் இவ்வளவு சொன்னேன், நீ நரகத்துக்கு தான் போகிற, நான் வேற ஆளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்போ ராமானுஜர் சொன்னார், மாற்று மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு இந்த மந்திரத்தின் சொல்வதன் மூலமாக நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை, இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் அல்லவா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அன்பு. இந்த அறிவும் அன்பும் வர்ற ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்ச மேடம் கியூரி, அவங்க ரேடியேஷன், இப்போவும் நீங்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு நடக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மெடிக்கல் ஆங்காலஜி, ரேடியேஷன் ஆங்காலஜின்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ரேடியேஷன் ஆங்காலஜிங்கிறது ரேடியம் சம்பந்தப்பட்டது. அதை கண்டுபிடிச்சு கொடுத்த சயின்டிஸ்ட் யாரு? மேடம் கியூரி. மேடம் கியூரி இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்டு டு ரேடியம். அப்போ அவங்க மேலே பற்று வைத்திருக்கிறவர்கள், அவங்க மேலே அன்பு வைத்திருக்கிறவர்கள் போய் சொல்லுகிறார்கள், மேடம் நீங்கள் ரேடியத்துக்கு இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அந்த ரேடியத்தினோட வீச்சினால், கதிர்வீச்சினால் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் சொன்னா? ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸ். அப்போ மேடம் கியூரி சொன்னாங்க, புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் எனக்கு ஒருத்திக்கு புற்றுநோய் வந்தால் பரவாயில்லை, உலகத்தில் பல கோடி பேர்களுக்கு புற்றுநோய்க்கு மருந்து கிடைத்தால் அதுதான் மகிழ்ச்சி. இப்போ ராமானுஜரையும் மேடம் கியூரியையும் கம்பேர் பண்ணுங்க. ராமானுஜர் செய்தது அன்பு மட்டும், மேடம் கியூரி செய்தது
அன்பும் அறிவும். என்னங்க இப்ப சொல்ல வர்ற செய்தி புரியுதா? உனக்கே புரியலையான்னு கேட்குறீங்களா? ஏன்னா சிலர் உனக்கே சொல்கிற உனக்கே புரியலைன்னா எங்களுக்கு எப்படி? நமக்கு அன்பும் வேண்டும், அறிவும் வேண்டும். இதுதான் என் பேச்சில் நான் சொல்ல நினைக்கிறது. இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன, உலகத்தில் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப், எனக்கு தெரிய டொனால்டு டக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். டொனால்டு ட்ரம்ப் எந்த நேரத்தில் எங்கே கொண்டு குண்டை போடுவான், என்ன செய்வான், என்ன பேசுவான், பேசுறது புரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை புரியாமல் பேசுகிறானா, என்னடா செய்கிறான்? பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த அன்பையும் அறிவையும் ட்ரம்புக்கு சொல்லி, சார் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா அதை அழிசாட்டியம் பண்ணலாமா சார்? நீங்கள் பெரிய பாக்ஸராக இருக்கலாம் சார், பெரிய ரெஸ்லராக இருக்கலாம், அதுக்காக போகிற வரவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன சார்? நீங்கள் பெரிய பாக்ஸராக இருக்கலாம், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கலாம், அதனால் தெருவில் கிழக்க போகிறவங்க மேற்க போகிறவங்களெல்லாம் அடித்தேன்னா ஒரு நாள் ஊர் பூரம் கூடி அடிப்பான்ல, அடிப்பானா இல்லையா? ஊர் பூரம் கூடி அடிப்பான். சரி விடுங்க, அது நீளமாக பேசினா அரசியல் ஆயிரும், அப்புறம் அறிவும் இருக்காது, அன்பும் இருக்காது. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறகு, ஒரு 10 நிமிஷம் என்ன, ஒரு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறகு, அந்த குழந்தை பெற்றவளுடைய மாமியார் வீட்டுக்கு வர்றா, குழந்தைய பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, ஏக்கா என்ன ஓ மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சுடி, நல்லபடியாக பிறந்துருச்சு, சுகப்பிரசவமாகவே பிறந்துருச்சுடி. ஆ அப்படியா? ஆமாடி, அந்த டாக்டருக்கு பண தேவை இல்லை போல் இருக்கு, அதனால சுகப்பிரசவமாகவே ஆயிடுத்துடி. உடனே கேட்குறா, என்ன குழந்தைக்கா பிறந்தது? நுணுக்கமாக கவனிங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. என்ன குழந்தைக்கா பிறந்திருக்குன்னு கேட்ட உடனே மாமியார் சொல்கிறா, மனுஷ குழந்தைங்கிறா. பதில் சிரிக்க இல்லை சார், பிறந்திருக்கிறது மனுஷ குழந்தையா மாட்டுக்கண்ணு குட்டியா? மனுஷ குழந்தை தானே பிறந்திருக்குது, அப்போ கரெக்டாக தான் ரெலவெண்ட்டாக தானே சொல்லியிருக்கா. என்ன குழந்தைக்கா பிறந்திருக்கு? மனுஷ குழந்தைன்னு. அந்த பக்கத்து இருக்கா, ஏட்டி என்னைய பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா உனக்கு? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, என்னைய பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லுவியா? பெருசா பெரிய ஞானி மாதிரி மனுஷ குழந்தைங்கிற. சொல்ல வர்ற தத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. பிறக்கிற போது ஆண் குழந்தை, அதை தான் உலகம் ஏற்றுக்கிடுது. பிறக்கிற போது பெண் குழந்தை, அதை தான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லு, புரியுதா? மனுஷ குழந்தை தான் பிறந்திருக்கு, ஆனால் மனுஷ குழந்தைன்னு உலகம் அங்கீகரிக்க மாட்டேங்குது. உலகம் பிறந்த உடனே மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னு அங்கீகரிச்சா, குழந்தை மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னா ஓகேக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் நிறைய மனுஷ குழந்தைகளை உன் மருமக பெறட்டும், இந்தியா செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப என்ன சூட்சுமம்னா, பிறக்கிற போது ஆணாக பிறக்கிறவன் வாழ்ந்து காட்டுகிற விதத்தில் மனுஷனாக நிரூபிக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். பிறக்கிற போது பெண் குழந்தையாக பிறக்கிறவள் வாழ்வியல் முறையில், வாழுகிற முறையில் மனுஷியாக நிரூபித்து காட்ட வேண்டும். நீங்கள் எங்கள் சிவகாசியில எல்லாம் தண்ணி கஷ்டம் அதிகமாக இருந்த காலத்தில் குழாயடியில் சண்டை போடுவாளுங்க. கரெக்டாக 3 மணி 4 மணிக்கு தண்ணி விடுவானுங்க முனிசிபாலிட்டியில். அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே அடையாளம் போட்டுருவாங்க. வருஷா ஒரு பிஞ்ச செருப்பு, ஒரு விளக்குமாறு, ஒரு உடஞ்ச டப்பா, பிளாஸ்டிக், இதெல்லாம் அடையாளத்துக்கு நீளமாக போட்டிருப்பா.
முதல்ல பிஞ்ச செருப்பு கிடக்கும், ரெண்டாவது விளக்குமாறு, பிஞ்ச விளக்குமாறு கிடக்கும். கரெக்டாக 4 மணிக்கு தண்ணி விட்ட உடனே, தண்ணி ரிலீஸ் பண்ண உடனே முதல்ல எடுக்க வேண்டியது பிஞ்ச செருப்பு தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து தான் பிஞ்ச விளக்குமாறு. ஆனால் பிஞ்ச செருப்பு வந்திருக்காது. இப்போ பிஞ்ச விளக்குமாறு ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு பிஞ்ச விளக்குமாறு குடத்தை எடுத்து நீட்டிடும். குடத்தை நீட்டுற நேரத்தில் பிஞ்ச செருப்பு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குமாறும் பிஞ்சு, செருப்பும் பிஞ்சு. அவளுக்கு போடுற சண்டை, ஐய நாங்கள்லாம் என்ன பேசுகிறோம், சச் ஃப்ளூயன்சி. என்னடி நினச்சிக்கிட்டு கொண்டு போய் நீட்டுற? எடி நான் மானம் கட்டவளா? ஏய் நான் துப்பு கட்டவளா? என் புருஷனுக்கு அறிவில்லை, அவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஏப்பா அவன் எதுக்கு, அவன் அப்புறாலியா தூக்கிட்டு, என் புருஷனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறியா? உன் புருஷனுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? ஏண்டி நான் வேலை மணி கெட்டாடி கொண்டாந்து பிஞ்ச செருப்பை நான் போட்டேன், நான் வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆச்சுன்னா கொண்டு போய் பிஞ்ச விளக்கு மாற்ற நீட்டுற, பிச்சு விடுவேன் பிச்சு. ஐயோ 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 ஐயோ, ஒரேஷியஸ் ரீடிங், பயங்கர வாசிப்பு, பிரமாதமாக வாசிச்சு அடித்து நொறுக்கி. அப்போ அந்த ஓரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற 2 அக்கா பேசிக்கிடுவா, ஏக்கா நீயாவது சொல்லுக்கா, தண்ணி எடுக்கணும் கொஞ்சம் முன்ன பின்ன இருங்க, எல்லாரும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானாக்கா, இதை போட்டுட்டு இப்படி குடுமையை பிடிச்சி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காளுங்க, ஏக்கா நீயாவது அந்த 2 பேர்கிட்ட போய் சொல்லுக்கா. அப்படிங்கிற போது அந்த அக்கா அறிவோட ஒரு வாக்கியம் சொல்லும், யார்கிட்ட, எது யார்கிட்டடி போய் சொல்கிற, சண்டை விட்டுக்கிட்டு இருக்காளுகள்ல அவள்கிட்ட போய் சொல்லு. நல்ல கவனிங்க, அந்த பொம்பளைகள்கிட்ட மனுஷி பேச முடியும் சார்? சாதாரண வாக்கியம் சார், சாதாரணமாக நம்ம பேச்சு நடைமுறையில் வர்ற வாக்கியம் சார். அந்த பொம்பளைக்கிட்ட மனுஷி பேச முடியும். அப்போ என்ன புரியுது? பொம்பளையாக இருக்கிறது வேற, மனுஷியாக இருக்கிறது வேற, ஆம்பளையாக இருக்கிறது வேற, மனுஷனாக இருக்கிறது வேற. ஜல்லிக்கட்டில் காளையை அடக்குனா ஆம்பளை, மிரண்டு வர்ற மாட்டுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி போட்டா, ஜல்லிக்கட்டில் காளையை அடக்குனா நாட்டாம என்ன சொல்லி பாராட்டுறாரு, சரியான ஆம்பளடா அப்படிம்பாரு, முதுகுல தட்டி மெடல்லாம் போடுவார். 2 நாள் கழிச்சு அந்த ஆம்பளை ஒரு குழந்தைய தூக்கி மிரண்டு வர்ற மாட்டுக்கு முன்னாடி போட்டா அதே நாட்டாம என்ன சொல்லுவார், நீங்களாம் ஒரு ஆம்பளையாடா? அப்படிதானே கேட்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நீ ஆம்பளைன்னு தானே சொன்னார், 2 நாளைக்கு முன்னாடி ஆம்பளைன்னு தானே சார் சொன்னார், அப்போ நீலாம் ஒரு ஆம்பளையாடான்னு தானே கேட்கணும். ஆனால் என்ன கேட்குறாரு, சொல்லுங்களேன். நமக்கே கஷ்டமாக இருக்கா? நம்மளை பற்றியே நாம் எப்படி சொல்கிறது? சும்மா சொல்லுங்களேன். நீலாம் ஒரு மனுஷனாடா? ஏன்யா முந்தானத்து ஆம்பளைன்னா இப்போ என்ன மனுஷங்கிற? ஏன்யா வார்த்தையை மாற்றி? காளையை அடக்கிறது ஆம்பளை, கருணை இல்லாத காரியத்தை செய்கிறது மனுஷத்தன்மை இல்லை. அதனால் நீலாம் ஒரு நாயான்னு எந்த நாயையும் பார்த்து கேட்கறது கிடையாது. ஏன் எங்கேயாவது பெரம்பலூரில் கேட்டிருக்கீங்க மைக் செட்டுக்காரர்? எங்கேயா கேட்டிருக்கீங்களா? உங்கள் தெருவில் கிடக்க நாயை, நாய் இப்போ அது, ஐயோ தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்க்காத வழக்கெல்லாம் வருது, நாயெல்லாம் வருது. தெருவில் நாய் எவனையாவது கடிச்சிருச்சுன்னா அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டவன் தான் அவன் மருத்துவ செலவை பூரா ஏற்றுக்கணும். நியாயப்படி நாய் தானே ஏற்றுக்கணும். ஏங்க கடிச்சது நாய், பிஸ்கட் போட்டது நான் ஏன் பிஸ்கட் போட்டேன்? அன்பினால் போட்டேன். வாலை குலைத்து வரும் நாய் தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரே, அதை படிச்சிருக்கனே, அப்போ அதை லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாய்க்கு 4 பிஸ்கட் போட்டால் அந்த நாய் என்ன பண்ணுது, எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கடிச்சிருது. எனக்கு பிடிக்காத 4 பேர் இருப்பான்ல தெருவில். ஏன் பட்டிமன்ற வாய்ப்பையெல்லாம் புடுங்குற பேச்சாளன் ஒருத்தர் இருப்பான்.
எனக்கு வர்ற வாய்ப்பெல்லாம் ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் அவன் என்னையா பேச்சாளன், ஏன் அவன் உளருவாயா, எனக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக கூடியா, நான் செஞ்சு கொடுக்குறேயா. இதை நாய் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு பிஸ்கட் போடுற நம்ம எசமானுடைய வாய்ப்பையெல்லாம் இவன் பிடுங்குறான். இங்கே பாருங்க, இவன் பிடுங்குறான். அதனால இவனை பிடுங்கிற வேண்டியதா புரிஞ்சுச்சா. இப்போ அக்கார்டிங் டு த ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ அந்த பயலோட மருத்துவ செலவு பூரா யார் செய்யணும்? யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். பிஸ்கட் வடிவேலு சொல்ற மாதிரி பிஸ்கட் போட்டதெல்லாம் ஒரு குத்தமாடா. ஏங்க, கடிச்ச நாயை பார்த்து சீ நாயன்னு தான் சொல்லுவீங்களே ஒழிய நீலாம் ஒரு நாயான்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா நாயோட குணம் கடிக்கிறது. நாயோட குணம் கடிக்கிறது. மனுஷனை தான் பார்த்து, 6 அறிவு மனுஷனை பார்த்து தான் நீலாம் ஒரு மனுஷனாடான்னு கேட்குறேன். 6 அறிவு நமக்கு எல்லா மிருகங்களை விட பறவைகளை விட எக்ஸஸாக இருக்கு. மூளை இருக்கான்னு ஒருத்தனை பார்த்து கேட்டால் ஸ்கேன் பண்ணால் மூளை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா சார்? இருக்கும். அப்புறம் ஏன் மூளை இருக்குடா பாடுறா, ஸ்கேன் ரிப்போர்ட் பாடுறா. புரியுதா? மூளை இருக்கான்னு கேட்டியே, அதுக்காகவே ஸ்பெஷலாக போய் 4500 ரூபா கொடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாடுறா மூளை இருக்குடா. மூளை இருந்து பிரயோஜனம் இல்லை, மூளையில் அறிவு இருக்க வேண்டும். மனம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயத்தில் அன்பு இருக்க வேண்டும். ஆக இந்த அறிவும் அன்பும் இப்போ இப்படி சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சர்வைவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, லிவிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. எக்ஸிஸ்டிங் அப்படின்னா இருத்தல், சர்வைவிங் அப்படின்னா பிழைத்தல், லிவிங் அப்படின்னா வாழ்தல். இருப்பதற்கும் பிழைப்பதற்கும் அறிவும் வேண்டாம், அன்பும் வேண்டாம். குறுக்கு புத்தி இருந்தால் போதும், சாமர்த்தியம் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு திருவள்ளுவர் சொல்றபடி பார்த்தா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவதற்கு எது ரெண்டும் வேணும்? எது ரெண்டும் வேணும்? அன்பும் வேண்டும். இந்த அன்பையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய 2 இடங்கள், இதான் என்னோட கிளைமேக்ஸ். அன்பையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய இடங்கள் 2. குடும்பத்தில் தொடங்க வேண்டும், சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும். அன்பையும் அறிவையும் குடும்பத்தில் தான் தொடங்க வேண்டும். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். பெற்றோர்கள் தான் முக்கியமானவர்கள் அன்பையும் அறிவையும் வளர்ப்பதற்கு. பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று சண்டை போடக்கூடாது. உல்லாச பிரயாணத்துக்கு ஒரு கப்பல் போகிறாங்க, ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன், மதுரை ரயில்வே ஸ்டேஷன். நான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ரயிலுக்கு காத்துருக்கேன். அதே ரயிலுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, வண்டி எண் 126662 செங்கோட்டையிலிருந்து தென்காசி, ராஜபாளையம், திருச்சி, விழுப்புரம் வழியாக சென்னை வரை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் 5 மணி நேரம் தாமதமாக. ஏன்னா என்ஜின் டிரைவரை பொஞ்சாதி அடிச்சுட்டா, அவர் கைகால் விளங்காம கிடக்கிறாரு. 5 மணி நேரம் தாமதம்னு ஒன்று இவன் புரிச்சக்காரு. எங்க மேடம் அவங்க என்ன பிரயாணம் கிளப்பியிருக்காங்க? என்ன பிரயாணம்? உல்லாச பிரயாணம், ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன். இங்க பாரு, இங்க பாருடி, என்னங்க 5 மணி நேரம் லேட்டான். அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீ என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னைய
பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க, எங்க போறா பாருக்கு, வரலாற்றினுடைய முதல் அத்தியாயத்துக்கு போறான். சரித்திர தேர்ச்சிகோள் அப்படின்னார்ல, அவன் ஹிஸ்டரியினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போற. 1970 உன்னைய பொண்ணு பார்க்க வந்தேன்லடி, அன்னைக்கே தெருவில் சொன்னாங்க அந்த பொண்ணு சரிப்படாது, வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் புத்திய கடன் கொடுத்துட்டு உன்னை அவன் பொஞ்சாதி, எத்தனை வட்டிக்கு கொடுத்திய, எத்தனை இழுத்துருவேன். நான் வேதனையில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கலாட்டா நக்கல் பிச்சிருவேன். எங்க வண்டி தாமதமாக வந்தால் நான் என்னங்க செய்யுது, நீ என்ன செய்வ, நீ என்ன செய்வ, உங்க அப்பா உன்னை சரியா வளர்க்கலடி. என்ஜின் லேட்டாக வர்றதுக்கு, ட்ரெயின் லேட்டாக வர்றதுக்கு அப்போ இந்த அம்மா ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இந்த இருங்க, என்னைய பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது சொன்னீங்க மறுபடியும் அதுதான், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவை பற்றி அவங்க புறப்பட்ட பயணத்துக்கு பேர் என்ன சார்? இந்த மைண்ட் செட்டு உள்ளவங்களுக்கு ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு வந்தாலும் அது உல்லாச பயணம் கிடையாது சார். ஏன்னா இந்த கப்புள்கிட்ட அன்பும் இல்லை, அறிவும் இல்லை. அறிவு இருந்தால் பொது இடத்துல வச்சு சண்டை போடுவானா? இங்க பாருங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. அறிவு இருந்தா பொது இடத்துல வச்சு சண்டை போடுவானா? அன்பு இருந்தா சண்டை போடுவானா? குவாலிஃபிகேஷன் புரியுதா? அறிவு இருந்தா பொது இடத்துல சண்டை போடுவானா? அன்பு இருந்தா சண்டை போடுவானா? அவன் மவன் வந்து சொல்றான், அப்பா வேட்டியை பிடிச்சப்பா, ஏப்பா ஏப்பா பிளாட்ஃபார்ம்ப்பா, நீ வாட்டில் அம்மாவை வெறியேற்றிக்கிட்டே போற, வீணா அடிபடாதப்பா அப்படின்னா வீட்டில் எங்கேயோ பார்த்துருக்கான். ஏன்னா பொறுமையை இழந்து இழுத்துருக்கா. ஆமாம், ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பொம்பளை எவ்வளோ நேரம் தான் சார் பொறுத்துக்குவா? ஒரு பொம்பளை எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்குவா? ஒரு நேரத்தில் சப்புன்னு இழுத்துருக்கா, சோரோரமாக போய் விழுந்திருக்கான். இது யார் பார்த்துருக்கா? மவன் பார்த்துருக்கான். அவன் இன்ஸ்டன்ட், எப்பா பொது இடம் பண்ணணும், அடி வாங்கிறாதப்பா. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, பிரயாணத்தில் உல்லாச பிரயாணம் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் மனதில் உல்லாசம் இருக்குமானால் நீங்க போகிற எல்லா பிரயாணமும் உல்லாச பிரயாணம் தான். குடும்பத்தில் அன்பை வளர்க்கணும், அறிவை வளர்க்கணும். அன்பு செய்தல் உமக்கு தொழில், இங்கு அன்பு செய்தல் கண்டீர் பாரதி. அன்பிற் தவம் இல்லை. தவம்னா சும்மா இப்படி காட்டில் போயிட்டு ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு என்னடா சிலுக்குறான், ஞானம் வந்துருச்சு, ஞானம் அவன் பொஞ்சாதி, அவ தங்குன்னு வந்தாளா, தவத்தில் இருக்க இவருக்கு சிலுக்குது அப்படிங்கிறார். ஏன்னா ஞானம் தங்குன்னு வருது, அந்த தரையே நடுங்குது, ஞானம் வந்துருச்சு, அதான் நடுங்குறான். பூமியும் நடுங்குது, புருஷனும் நடுங்குறான். அன்பிற் தவம் இல்லை. யார் சார் புண்ணியமூர்த்தி? பாரதிட்ட கேட்டாங்க, யார் புண்ணியமூர்த்தி? ஹஜ் யாத்திரை போறவனா, ஜெருசலம் போறவனா, இல்ல பிரயாக்ராஜில் கும்பமேளால போய் 3 தடவை முங்குறானே அவனா? பாரதி ஒரு டெஃபினிஷன் சொன்னான். யார் புண்ணியமூர்த்தி தெரியுமா? பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. அடுத்தவன் துன்பப்படுறதை பார்த்து உடனே அவன் துன்பத்தை போக்குவதற்கு நீ முயற்சி செய்வாயானால் நீதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த புண்ணியமூர்த்தி. அதுதான் இங்கிலீஷ்ல எம்பத்திங்கிறான். வெறும் சிம்பத்தைசர் நமக்கு வேணாம் சார். The world does not need sympathizers. At present the world needs empathizers.
ஒருத்தன் துன்பப்படுகிறான் என்றால் அந்த துன்பப்படுகிற ஒருவனுடைய இடத்திலே என்னை வைத்து பார்த்து அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேனே. ஆனால் ஐ ஆம் த பெஸ்ட் எம்பத்தைசர் இன் த வேர்ல்டு. இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சண்டை போடுறது, அடிதடி போடுறது, வீண் செலவு செய்கிறது. இன்னொன்று, பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹோம்ஒர்க் பண்ணு. அவன் டக்குன்னு பாத்திரம் தேய்க்க போகிறான். ஹோம்ஒர்க்னா அதான ஹோம்ஒர்க். அது ஹவுஸ் ஒர்க். நான் சொன்னது ஹோம்ஒர்க். நீங்கள் இந்த காலத்து பசங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, போலீஸ் ஒன்றை பிடிக்காதுன்னா இந்த உலகத்தில் 2 பேரில் யாரை முதல்ல கொல்லுவ, அடுத்து யாரை கொல்லுவ? போலீஸ் பிடிக்காதுன்னா அவன் சொல்லுவான், முதல்ல என் மிஸ்ஸை கொல்லுவேன், அதுக்கடுத்து எங்கள் அம்மாவை கொல்லுவேன். இதை உள்ளே நுழைஞ்ச உடனே பயம் மூத்து கழிடும். ஹோம்ஒர்க். அவன் கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. முந்தானத்து அந்த பொன்னியக்கா விட்டு ஜன்னலை உடைச்சையில் இன்னைக்கு யார் ஜன்னலை உடைக்க போறியோ, எவ வந்து நின்று ஆட போகிறாளோ. முந்தானத்து நீ பொன்னியக்கா ஜன்னலை உடைச்சிட்டப்பா, இன்னைக்கு அப்படிலாம் இல்லாமல் பார்த்து கவனமாக விளையாடுப்பான்ல சொல்லி விடணும். ஏங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அனதர் டெண்டுல்கர் எப்படிங்க வருவான்? எப்படி வருவான்? நீங்கள் அன்பு சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லிக் கொடுங்கள். அன்பு சொல்லிக் கொடுத்திருந்தால் முதியோர் இல்லம் இல்லை. முதியோர் இல்லம் நம்ம கான்செப்டே இல்லை சார். ஈஸ்டர்ன் கல்ச்சரே கிடையாது முதியோர் இல்லம். குடும்ப கோர்ட். ஏமா குடும்ப கோர்ட் நம்ம கல்ச்சராமா? ஃபேமிலி கோர்ட். எங்கள் அப்பாவும் அம்மாவும் 62 வருஷம் தாம்பத்தியம் சார். எங்கள் அப்பா அந்த 62 வருஷ தாம்பத்தியில் எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நான் எண்ணி பார்த்தது, அவர் பேசின வார்த்தைகள் 60-65 தான். எத்தனை வருஷம்? 62 வருஷத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பேசின வார்த்தைகள் 62-65 வார்த்தை தான். அப்படின்னா வந்துட்டாருன்னு அர்த்தம். கடையை மூடிட்டு வந்துட்டார். அதுக்கு என்ன ஏம்மா வந்துட்டேம்மா? எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு. சண்முகம் இல்லை வடிவு இல்லை மொத்தமாக சம்மு வடிவு இல்லை ராசாத்தி கூப்பிடலாமா இல்லையா சார்? பேர் வச்சுருக்காங்கல்ல. உடனே எங்கள் அம்மா பயந்து போய் சொம்புல தண்ணி கொண்டாடணும். அவர் காலெலாம் கழுவிட்டு வந்து சாப்பாடு வைக்கணும். போதும். நான் கூட ரொம்ப நாளாக எங்கள் அப்பா ஊமையோன்னு நினச்சேன். ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிக்கிடுது. அப்புறம் ஒரு நாள் என்னை போட்டு அடிக்கையில் தான் 10 வார்த்தை பேசிக்கிட்டே அடித்தார். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்ட ஊமை இல்லை, பேச்சு வருது. அது என்னமோ அம்மாட்ட பேச மாட்டேங்கிறார். பேசவே மாட்டார். உருமல் செருமல் இருமல். 62 வருஷம் சார். சார் நோ வெட்டிங் கிஃப்ட்ஸ், நோ பர்த்டே கிஃப்ட்ஸ். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாரு? எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே எதுன்னு தெரியாது. ஏமா நீ என்னைக்குமா பிறந்தன? இந்த ஆற்றுல வைகை ஆற்றுல வெள்ளம் வந்தது இல்லைடா, அன்னைக்கு பிறந்தேன். வைகை ஆற்றுல வெள்ளம் எத்தனை தடவை வந்திருக்கு? நோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட்டு, வெட்டிங் கிஃப்ட்டு. அதுக்கு கல்யாணம் ஆன புதுசில் பைக்கில் போகையில் பார்த்தீங்கன்னா ஐயோ 2 பேர் போகிறாங்களா, ஒரு ஆள் போகிறாங்களா? வண்டியை அவன் ஓட்டுறானா, அவ ஓட்டுறாளா? அவன் ஹெல்மெட்டு போட்டிருக்கவன் ஹெல்மெட்டை தூக்கிக்கிட்டு யார் இவன்? ஐயோ சச் அன் இன்டிமேசி. அவ்வளவு நெருக்கம். கரெக்டாக 2வது வருஷம். கரெக்டாக 2வது வருஷம் என்னது? டிவோர்ஸ், விவாகரத்து. அதில் ரொம்ப பெரிய கூத்து மியூச்சுவல் டிவோர்ஸ். முட்டா பயலுலா. மியூச்சுவல் லவ் இருந்ததுன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஏண்டா வருது சார்? மியூச்சுவல் லவ் இருந்ததுன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஏன் வருது? இன்னொரு வாக்கியம் சொல்லுவாங்க, வி பார்ட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
Why don't you live as friends? நாங்கள் நண்பர்களாக பிரிகிறோம். ஏன் தெரியுமா? இந்த திருமணத்தில் அன்பும் இல்லை, அறிவும் இல்லை. நான் சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தேன், சென்னை ஏர்போர்ட்டில். 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அவனு சமுதாயத்தை பற்றி ஒரு வரி சொல்லணும். சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு நின்றுட்டுருக்கேன். ஒரு கணவனும் மனைவி எனக்கு முன்னாடி போர்டிங் பாஸ் போகிறதுக்காக நிற்கிறாங்க. அந்த போர்டிங் பாஸ் ரோவுக்குள்ளே போகிற போது கணவனாருடைய நண்பர், பழைய காலத்து பால்யகால நண்பர் வந்துட்டார். ராமமூர்த்தி எப்படா இருக்க? எப்பா ஸ்கூலில் பார்த்தது, எப்படா இருக்க? அப்படியே இருக்கேடா, வயசானதே தெரியலையே, வெரி குட் வெரி குட். அவன் மனைவிட்ட சொல்கிறான், டார்லிங், வார்த்தையை கவனிச்சிங்க, டார்லிங் நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுரு, ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்னம்மா? ஓகே ஓகே ஸ்வீட்டி. அது டார்லிங், இது ஸ்வீட்டி. ஓகே போயாச்சு. அங்கே போனால் போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு, மேடம் யூ ஆர் எ பிட் லேட்டு, அதனால் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் அட்ஜஸ்டன்ட் சீட்டு, பக்கத்து சீட் இல்லை. பி ரோவில் உங்களுக்கும், எஃப் ரோவில் உங்கள் புருஷனுக்கும் இருக்குது. ஓகேயா போர்டிங் பாஸ் போட்டுறவா அப்படின்னா, ஓகே வேறு வழி இல்லைன்னா போட்டுருங்க அப்படின்னு போட்டாச்சு. ஒன்றா அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு போயிட்டான். என்ன போர்டிங் பாஸ் போட்டியா? போட்டேங்க, ஆனால் நம்ம 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு இல்லைங்க, எனக்கு பி ரோலையும் உங்களுக்கு எஃப் ரோலையும் தான் போட்டிருக்கோம். அது என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்ன பிறகுமா அப்படி போட்டாங்க? கொடுங்க, கொண்டா போர்டிங் பாஸ் கொண்டா, நான் போய் என்னன்னு என்கொயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக போய், என்ன மேடம் அது என்ன, ஹவு டேர் யூ அலாட் சீட்ஸ் லைக் திஸ், நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. அந்த பொண்ணு, சார் லேட்டாக வந்துட்டுக்கு சார், நீங்கள் ஹார்ஷாக பேசுகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார், எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது, சாரி சார் மன்னிச்சிருங்க சார், வேறு வழி இல்லை சார். உன்னை இவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் சாரி மன்னிப்புலாம் கேட்காதீங்க, எனக்கும் அவளுக்கும் தனித்தனியாக சீட்டு போட்டதுக்காக நான் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டேன். அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்கள் பே பண்ண வேண்டாம் சார், மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு சுவிட்சர்லாந்து போகிற? எதுக்கு ஸ்வீட்டிங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்துகிற? எதுக்கு டார்லிங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்துகிற? உன் அன்பு, உன் நெஞ்சத்துக்குள் அன்பு இல்லை என்றால் இது வெற்று வார்த்தை இல்லையா? ஸ்வீட்டி, டார்லிங். அங்கே சுவிட்சர்லாந்து போயிட்டேன், இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டேன். அங்கே இப்போ இப்படி மாதிரி பேசுகிற நல்ல ரசிகர்கள். சுவிட்சர்லாந்தில் நிறைய தமிழர்கள் கிடையாது, கொஞ்சம் இருந்தால் எல்லாம் வந்திருந்தான். அதில் ஒரு டிக்னிட்டரிஸு, சுவிட்சர்லாந்துக்காரங்க ஃபாரினர்ஸ் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சும்மா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். அவன் உட்காந்துருக்குறான், இந்த மாதிரி நீங்கள் கைதட்டுற மாதிரி அங்கேயும் கைதட்டினா சிரித்தான். உடனே அந்த 5 ஃபாரினர்ஸும், ஓ இவன் நல்லா பேசுகிறான் போல் இருக்கு, ஏன்னா இவ்வளோ பேர் கைதட்டுறாங்களே சொல்லிட்டு இறங்கின உடனே, ப்ரொஃபஸர் யூ ஸ்போக் வெரி வெல். Sir, did you understand my speech? Oh no. But from the clapping sound, from the laughter sound, I am able to understand that you should have spoken well. Oh, thank you, sir. Thank you, sir. Professor, may I know your age? How old are you, Professor? I am 79. 79? Oh, my God. Are you married? 79 வயசாச்சுன்னு சொன்னவரும் married. Yes, I am married. How long are you married, Professor? About 50 years. Oh my God. 50 long years with the same wife. 50 வருஷம் ஒரே பஞ்சாதியோடையா? நான் இப்போ சொல்கிறேன் 50 வருஷம் என் மனைவியோடு மட்டுமே நான் வாழ்கிறேன் என்பது எனக்கு ஆசீர்வாதம், மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? மேலை நாட்டுக்காரன் குடும்ப வாழ்க்கையை அறிவை வைத்து மட்டும் பார்க்கிறான். நான் என் வாழ்க்கையை, என் தாம்பத்திய வாழ்க்கையை அன்பை வைத்து பார்க்கிறேன், இதயத்தை வைத்து பார்க்கிறேன். அப்போ குடும்ப வாழ்க்கை தொடங்கி வைக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கை அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான், இதை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். அவர் பேசல, ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிறேன், சாதிக்காரன் மதத்துக்காரன்.
நம்ம சாதிக்காரன், நம்ம இனத்துக்காரன், நம்ம கட்சிக்காரன், நம்ம மொழிக்காரன், விருதுகள் கூட ஜாதி மதம் பார்த்து கொடுக்கிறார்கள். பட்டங்கள் கூட ஜாதி மதம் கட்சி பார்த்து கொடுக்கிறார்கள். என்கிட்டலாம் நல்லாசிரியர் விருது வாங்கணும்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா, நீங்கள் யாரோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. நான் சொன்னேன், அதுக்கு பேர் விருது கிடையாது, அது வாங்குறது. தரணுமே ஒழிய தந்தா வாங்கித்தானே. தந்தா வாங்குறது வேற, நானாக போய் வாங்குறது வேற. ஒரு ஆசிரியனுக்கு நல்லாசிரியர் விருது யார் கொடுப்பா தெரியுமா? அரசாங்கம் இல்லை பெரியோர்களே, என்னுடைய மாணவர்கள் கொடுப்பது தான் எனக்கு நல்லாசிரியர் விருது. நான் ரிட்டையர் ஆகிற போது ஓடி சார் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களாமே, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்காமே, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் இனிமேல் கிடைப்பாரான்னு அவன் அழுதான்னா அதுதான் நல்லாசிரியர் விருது. சாதி மதம், நம்ம சாதி நம்ம மதம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், இது ரொம்ப அருமையான இடம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், ஒருவன் தன் சாதிக்காக உழைப்பது தவறா? ஒருவன் தன் இனத்தை முன்னேற்றுவது தவறா? ஒரு கம்யூனல் பாண்டேஜ் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? என் ஜாதியை முன்னேற்ற நான் துடிப்பது, என் ஜாதியில் உள்ள பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தப்பா? என் கட்சிக்கார பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் தப்பா? அப்ப நபிகள் ஒரு பதில் சொன்னார், நான் என் இனத்துக்காக பாடுபட்டால் நான் இன வெறியனா நபிகள் அவர்களே அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ உன் இனத்துக்காக பாடுபட்டால் இனவெறியன் அல்ல, உன் இனத்துக்காரன் தப்பு செய்கிற போது அதற்கு நீ சப்போர்ட் பண்ணினால் நீ தான் இனவெறியன். புரியுதா? எது இனவெறின்னு புரியுதா? என் கட்சிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேங்கிறது, என் இனத்துக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேங்கிறது, என் சாதிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் தான் வெறியன், அவன் தான் சாதி வெறியன், அவன் தான் இன வெறியன், அவன் தான் கட்சி வெறியன், அவன் தான் மத வெறியன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நல்ல கவனிங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்தது, நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். யார் மேலோர்கள்னா அன்பு நிறைய உடையவர்கள், நீதி உயர்ந்த மதி அறிவு. அப்ப பாரதியாருடைய டெஃபினிஷன் யார் மேலோர்? ஹை காஸ்ட் பீப்புள். யாரு ஹை காஸ்ட் பீப்புள்? யாரு? நிறைந்த மதியும் அன்பும் உள்ளவர்கள் தான் ஹை காஸ்ட் பீப்புள், அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. நம்ம அடிதடி அன்பற்ற வழிபாடுகள், மன்னிச்சுக்குங்க, அன்பற்ற அரசு அலுவலகங்கள், அன்பற்ற நீதிமன்றங்கள், அன்பற்ற மருத்துவமனைகள். இன்னைக்கு பெரம்பலூரில் சொல்கிறேன், உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருதயத்தில் ராத்திரி 2 மணிக்கு ஏதோ வலிக்குதுன்னு சொன்னால் உடனே ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அந்த கார்டியாலஜிஸ்ட்டு உங்கள் பாட்டிக்கு 3 இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உடனே அட்மிட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த டாக்டர் ஏதோ ஒரு பிளாக்கில் வீடு வாங்க போகிறாருன்னு அர்த்தம். அவர் வீடு வாங்குறதுக்காக உங்கள் பாட்டி இருதயத்தில் 3 இடத்துல இருக்கும் பிளாக். நீங்கள் வீட்டில் போய் ஜெலுசில் கொடுத்தீங்கன்னா சரியானாலும் ஆயிரும். அன்பற்ற மருத்துவமனைகள், அன்பற்ற கல்விக்கூடங்கள், அன்பற்ற வழிபாட்டு ஸ்தலங்கள். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாரு, பிச்சைக்காரங்களாம் அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க அப்படின்னா, சே பிச்சைக்கார நாய்களோட நல்ல கவனிங்க. எங்கேருந்து வர்றாரு? எங்கேருந்து வர்றாரு? கோயிலேருந்து வர்றாரு. கோயிலேருந்து வர்றவர் பிச்சைக்காரங்க ஐயா தர்மம், அவன் பாருங்க, அவன் எவ்வளோ அழகாக ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான். பைபிள். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான். பைபிள்.
தர்மம் பண்ணுங்க. ஏன்னா என்ன அர்த்தம்? வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தா அதற்கு பேர் தான்டா தர்மம். பிச்சைக்கார நாய்களோட தொல்லை தாங்க முடியல. கான்ஸ்டபிள், வாட் நான்சென்ஸ், நியூசென்ஸ். ஏன் அதுவும் என் சட்டையை தொட்டு தொட்டு பிச்சை. நீ உள்ள போய் என்ன செஞ்ச? இல்லை, நீ என்ன போய் கோயிலுக்குள்ளே போய் நீ கோயிலுக்குள்ளே போய் பராசக்தி முன்னாடி நீ எப்படி நின்ன? அம்மா மனசு இறங்க மாட்டியா? ஏல இது பிச்சை தானடா. யூ ஆர் இன்சைடு பெக்கர், ஹி இஸ் அவுட் சைடு பெக்கர். அவ்வளோ தானே. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் திருப்பி கேட்டா நீ என்ன ஆவ? நீ உள்ள போய் நீயும் பிச்சை தானே எடுத்துட்டு வந்த. அவன் தைரியமா பேசினானா, இந்த பார், நீ உள்ள போய் எடுத்த பிச்சைக்கு வருமானம் வருதோ வராதோ எனக்கு தெரியாது, ஆனா நான் 10 பேர்கிட்ட கையேந்தினா எனக்கு 100 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொன்னானா? ஸோ கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறவன் he is a better beggar than the inside beggar. என்ன சார், சரிதானே சார்? வழிபாடுனாலே அன்பு தானே சார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்படி? ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், அதுதான் வழிபாடு. அப்போது எப்படி சொல்லி முடிக்கலாம்? இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், அறிவாலும் மகிழ்ச்சி வரும், அன்பாலும் மகிழ்ச்சி வரும். அறிவால் வருகிற மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு இண்டிவிஜுவல் போதும். இந்த புத்தகத்தை வாசிப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க, சுந்தர் ராமசாமி சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. இதை வீட்டில் போய் வாசிச்சுட்டு நானே ரசிக்கலாம். அறிவால் வருகிற மகிழ்ச்சி எனக்கு மட்டுமே போதும். ஆனால் அன்பால் வருகிற மகிழ்ச்சி ஒரு ஆள் பத்தாது. நான் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அது எனக்கும் மகிழ்ச்சி, அந்த அன்பை பெறுகிறவனுக்கும் மகிழ்ச்சி. அதனால தான் ஈத்து உவக்கும் இன்பம்னார் திருவள்ளுவர். ஈத்து உவக்கும் இன்பம். உவகை என்பது இன்பத்தை விட அடர்த்தியான வார்த்தை. உவகை என்பது இன்பத்தை விட அடர்த்தியான வார்த்தை. எதுக்கு ஒரே குரல்ல 2 வார்த்தையும் போட்டார்னா, கொடுக்கிறவனுக்கு கிடைப்பது உவகை, பெறுகிறவனுக்கு கிடைக்கிறது இன்பம். அன்பினால் கிடைப்பது. அறிவினால் கிடைப்பதிலும் பிறருக்கு மகிழ்ச்சி வரலாம். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, அவர் வீட்டுக்கு மட்டுமா போட்டுக்கிட்டாரு? ஸ்டீவன்சன் ரயிலை கண்டுபிடிச்சார், ஆப்பிள் டப்புன்னு விழுந்தது. நம்மளா இருந்தால் எடுத்து பார்த்துட்டு விழுந்தது கொஞ்சம் பெருசாக விழுந்திருக்கலாம், நசும்பு மாதிரி விழுந்து. ஒரு ஆப்பிள் தலையில் விழுந்தா அறிவு எதை கண்டுபிடிக்கிறது? புவியீர்ப்பு ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த புவியீர்ப்பு ஸ்தானத்தை கண்டுபிடித்ததால் உலகத்துக்கு நன்மை தானே. அப்போ நிறைவு பண்ணுறேன், அன்பினுடைய நோக்கமும் லோகக்ஷேமம்தான், அறிவினுடைய நோக்கமும் லோகக்ஷேமம் தான். புரியுதுங்களா? பட்டிமன்றம் மாதிரி முடிச்சிருவோமா? 2ம் தேவை என்றால் எது அதிகமாக தேவை அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவரை வச்சு தீர்ப்பு சொல்லிடுவோம். அவர் அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார், இறுதி வராமல் காப்பாற்றுங்கிறார். அறிவுடையார் ஆவது அறிவார், ஃபோர்சைட், பின்னாடி நடக்கிறது என்னான்னு தெரியும். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிற ஆற்றலை அறிவு கொடுக்கும். எதிரதா காக்கும் அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இருக்கா? கரெக்டாக தானே சொன்னேன்? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கூர்மையாக பார்ப்பாங்க. இவ்வளவு அறிவுக்கு இவ்வளவு பெருமை மானுட இனத்துக்கு தேவையை சொல்லிட்டு இன்னா செய்யாமைங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் எழுதினார். என்ன திருக்குறள் தெரியுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் எம்பத்தைசிங். அடுத்தவங்களோட துன்பத்தை ஓன் துன்பமாக நினச்சி நீ அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா, நீ எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைடா. ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைடா. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொன்னால்
அறிவை விட அன்புதான் முக்கியம். ஆனால் அந்த அன்பை யாரிடம் காட்ட வேண்டும், எந்த நேரத்தில் காட்ட வேண்டும், எந்த அளவுக்கு காட்ட வேண்டும் என்று வழியை நடத்துவதற்கு அறிவு வேண்டும். இந்த புத்தக திருவிழா அறிவையும் அன்பையும் வளர்ப்பதற்கான ஒரு களமாக அமைகிறது. புத்தகங்களை வாசிப்போம், அறிவை பெருக்குவோம், அந்த அறிவை அன்பில் தோய்ப்போம். புத்தகங்களை வாசிப்போம், அறிவை பெருக்குவோம், அந்த அறிவை அன்பில் தோய்ப்போம். அறிவும் அன்பும் இரண்டு மிகப்பெரிய கருவிகள், இந்த உலக இயக்கத்துக்கு தேவையான கருவிகள். அந்த இரண்டையும் பேணி பாதுகாத்து நாம் எல்லோரும் சுபிட்சமாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.